ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு நிஃப்டி டைம்ஸ் நவ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஆக்சிஸ் பேங்க் நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஆக்சிஸ் பேங்கோட சார்ட்டை பாருங்கள். நல்லா ஒன் சைட் ரேலியாக நல்லா புல்லிஷாக நல்லா போச்சு. இதை நீங்கள் பர்சன்டேஜாக பார்த்தீங்கன்னா 1.32%, பாயிண்ட்டாக பார்த்தீங்கன்னா 16.30 பாயிண்ட்டும் பாசிட்டிவில் க்ளோஸ் வச்சுருக்கு. இதுக்கு என்ன காரணம் அப்படின்றத ட்ரெண்டிங் ஓஐ அண்டு ஆட்டோ ஸ்கேனிங் எக்ஸல் சீட் மூலிமா பார்த்துருவோம். ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய ஆட்டோ ஸ்கேனிங் எக்ஸல் சீட் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இதில் பாருங்கள், உங்களுக்கு கால் சைடு 3020 கான்டாக்டும் புட் சைடு 3031 கான்டாக்டும் இருக்குது. இது மார்க்கெட் க்ளோஸ் ஆகும்போது இந்த மாதிரி ரெண்டும் சரிசமமாக முடிஞ்சிருக்கு. ஆனால் காலையில் மார்க்கெட்டு பிகினிங்காக இருக்கும்போது புட் சைடு அதிகமான ரேட்டும் கால் சைடு கம்மியான ரேட்டும் தான் இருந்தாங்க. அது மட்டும் கிடையாது, இது ஆல்ரெடி நமக்கு 20ஆம் தேதி கிடைச்ச ட்ரெண்டு. பாருங்கள், ஆக்சிஸ் பேங்க் 20ஆம் தேதி நமக்கு பை சிக்னல் கிடச்சிது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கால் சைடு பாருங்கள் 3572 கான்டாக்ட் ஷார்ட் கவரிங் பண்ணிவிட்டு மைனஸில் போயிருக்காங்க. ஷார்ட் கவரிங் பண்ணிவிட்டு வெளியில் போயிருக்காங்க. ஆனால் புட் சைடு பாருங்கள் 5045 கான்டாக்ட் ஃப்ரெஷ்ஷாக உள்ளே வந்திருக்காங்க. அதோட கண்டினியூவாக 20ஆம் தேதி நமக்கு பை சிக்னல் கிடச்சிது. அடுத்த முகூர்த்த ட்ரேடிங்கு. அதுக்கும் அடுத்ததான் அதோட கண்டினியூவாக இன்றைக்கி நல்லா பாசிட்டிவாக ஏறி இருக்குது. நல்ல பை ட்ரெண்டு இன்றைக்கி நல்லா பாசிட்டிவாக ஏறி இருக்குது. மார்க்கெட் முடியும் போது ரெண்டு சைடும் சரிசமமான ஓஐ தான் இருந்தது. இதை நம்ம ட்ரெண்டிங் ஓஐயில் ஒரு டைம் பார்த்துருவோம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், ஆக்சிஸ் பேங்க் நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த ட்ரெண்டிங் ஓஐயில் கிராஃபில் பார்க்கும்போதே உங்களுக்கு புரியும். காலையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புட் சைடு தான் அதிகமான ஓஐ இருந்தது. கால் சைடு ஷார்ட் கவரிங் பண்ணிவிட்டு வெளியில் போயிருந்தாங்க. அதுக்கப்புறமா ஒரு மணிக்கு மேலே நேராக வந்துடுச்சு. பாருங்கள், புட் சைடு ஓஐயும் ஷார்ட் கவரிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கால் சைடு ஓஐயும் ரெண்டும் ஈவனாக நேராக வர ஆரம்பிச்சிடுச்சு. ஆனாலும் மார்க்கெட்டு முடிகிற வரைக்குமே கூட இந்த ட்ரெண்டிங் ஓஐ நீங்கள் பார்க்கும்போது பாருங்கள், உங்களுக்கு ஃபஸ்ட்டு மார்க்கெட் ஓப்பன் ஆன அந்த ஃபஸ்ட்டு டைம் ஃப்ரேமில் இருந்து இது 3 மினிட் டைம் ஃப்ரேம் வச்சுருக்கோம். இந்த இடத்துல பாருங்கள், டைம் ஃப்ரேம் எப்போவுமே டிஃபால்ட்டாக 3 மினிட் டைம் ஃப்ரேம் இருக்கும். பாருங்கள், உங்களுக்கு டேட்டா எல்லாமே க்ரீனில் தான் காட்டுது. அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வரேன் பாருங்கள், டேட்டா எல்லாமே நமக்கு மார்க்கெட் முடிகிற வரைக்குமே க்ரீன் கேண்டில் தான் காட்டுது. இந்த இடத்துல 1:30க்கு ஒரு டைம் ஃப்ரேமில் மட்டும் நெகட்டிவ் ட்ரெண்டு காட்டியிருக்கு. ஆனால் அடுத்த உடனே உங்களுக்கு பாசிட்டிவ் ட்ரெண்டுக்கு மாறிடுச்சு. பாருங்கள், தொடர்ந்து மார்க்கெட் முடிகிற வரைக்குமே இது புல்லிஷ் ட்ரெண்ட் அப்படின்றத டேட்டா அடிப்படையில் நமக்கு கிடைக்குது. அடுத்து நம்ம ஓஐ ஸ்டாட்டிக்ஸ் ஒரு டைம் பார்த்துருவோம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இந்த ஓஐ ஸ்டாட்டிக்ஸ் பார்க்கும்போது கால் சைடு பாருங்கள் 2.60 க்ரோஸும் புட் சைடு பாருங்கள் 2.02 க்ரோஸும் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரே சரிசமமாக இருக்குது. பெரிய வித்தியாசம் இல்லை. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்தமாரி ஆட்டோ ஸ்கேனிங் எக்ஸல் சீட் மூலிமா டேட்டாவை கற்றுக்கிட்டு டேட்டா அடிப்படையில் மார்க்கெட்டில் ட்ரேடிங் பண்ணணும்னு நினச்சிங்கனாக்கா நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த எக்ஸல் சீட் நான் உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணி கொடுக்குறேன். என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் பாருங்கள், இந்த இடத்துல இருக்குது. அது மட்டும் இல்லை, வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும். அது மூலிமா நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க, டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், மார்க்கெட்டை கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ப்ராஃபிட் மார்ட்டில் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுக்குறேன். இந்த வீடியோ ரொம்ப ஷார்ட்டாக தான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.